Good morning, students. Save Sandhi Metric Higher Secondary School, 9th Science. I am V. Rajendran, your science teacher. Today we are going to discuss about hydroponics. Hydroponic is the method of growing plants without soil using mineral nutrient solutions in water. நீங்கள் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹெட்டிங்ஸ் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸு. இது என்னன்னா மண் இல்லாமல் தாவரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ். மண்ணற்ற சூழலில் நீரில் கரைந்துள்ள கனிம ஊட்டங்களை கொண்டு தாவரங்களை வளர்த்தல் மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை எனப்படும். மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா மண் இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த செடி வந்து இதில் ஒரு சின்ன மேலே ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அது ரூட்ஸ் மட்டும் நீரில் பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீரில் அதோட வேர் மட்டும் பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வேரில் வந்து என்ன இருக்கும், அந்த நீரில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கும். அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டு இந்த தாவரம் வளர மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்ஸ் தான் என்னது ஹைட்ரோஃபோனிக்ஸ். The containers are made of glass, metal or plastics. They range in size from small pots for individual plants to huge tank for large scale growing. இதற்கான கலன்கள் இதில் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா, எதில் ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா கண்ணாடி, உலோகம், மெட்டல்னா உலோகம், அண்ட் பிளாஸ்டிக்னா நெகிழி, இவற்றால் ஆனவை. இந்த முறையில் பார்த்தோம்னா தனித்த தாவரங்களுக்கு சிறிய தொட்டிகளும், தனித்தனியாக வளர்க்கக்கூடிய தாவரங்களுக்கு ஒரு சின்ன சிறிய தொட்டிகளும், பெரிய அளவில் அதிக அளவில் வளர்க்குறதுக்கு பெரிய தொட்டிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. It was demonstrated by a German botanist Julius von Sackers in 1980. இந்த தொழில்நுட்பமானது 1980 ஜெர்மன் தாவரவியலாளர் ஜூலியஸ் வான் சாக்கஸ் என்பவரால் செய்து காண்பிக்கப்பட்டது. அவரால் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது. ஹைட்ரோஃபோனிக்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ. இந்த முறையின் மூலமாக விதையில்லா வெள்ளரி மற்றும் தக்காளி போன்றவைகளை வணிக ரீதியாக உற்பத்தி செய்வதற்காக இம்முறை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ. Plants are suspended with their roots submerged in water that contain plant nutrients. The roots absorb water and nutrients but don't perform an anchoring function. இந்த முறையில் வந்து நமக்கு மண்ணில் தாவரங்கள் வளர்வது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கரைந்துள்ள நீருக்குள் வேறானது மூழ்கும்படி தாவரங்கள் மிதக்க விடப்படுகின்றன. இந்த தாவரங்கள் என்ன நீருக்கு மேலே மிதக்க விடப்படுது, மண் இல்லாமல் நீருக்கு மேலே மிதக்க விடப்படுது. இந்த வேர்கள் நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன. அந்த வேரானது நீரில் இருக்குது, மிதக்கிற மாதிரி அந்த தாவரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேரானது நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன. ஆனால் இறுக பிடிக்கும் தன்மையை கொண்டிருப்பதில்லை. எனவே தாவரங்கள் மேற்புறத்தில் உறுதியாக இருக்கும்படி அமைக்கப்பட வேண்டும். The roots absorb water and nutrients but don't perform the anchoring functions. Therefore, the plants must be mechanically supported from the above. எனவே தாவரங்கள் மேற்புறத்தில் உறுதியாக இருக்கும்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோனிக்ஸ். இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் இதோடைய முக்கியத்துவம் என்னன்றதை கீழே கொடுத்துருக்காங்க. கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இந்த முறையின் மூலமாக ஊட்டச்சத்தும் நீரும் பாதுகாக்கப்படுகின்றன. செகண்ட் பாயிண்ட், கண்ட்ரோல்ட் பிளான்ட் க்ரோத். கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி காணப்படுகின்றது. லாஸ்ட் பாயிண்ட், இன் டெசர்ட்ஸ் அண்ட் ஆர்க்டிக் ரீஜன்ஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ் கேன் பி அன் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். பாலைவனங்களிலும் ஆர்க்டிக் துருவ பகுதிகளிலும் இது சிறந்த மாற்று வேளாண்மை முறையாக உள்ளது. இப்போ தண்ணீர் அதிகம் இல்லாத இடங்களான பாலைவனங்கள் மற்றும் ஆர்க்டிக் துருவங்களில் அங்கே வந்து மண்ணே இருக்காது. அந்த மாதிரியான ஆர்க்டிக் பெரும் பனியாக இருக்கும். ஆர்க்டிக் துருவங்களிலும் இந்த முறையானது ஒரு சிறந்த மாற்று வேளாண்மை முறையாக கருதப்படுகின்றது.